இதுவரையும் நான் கிருஷ்ண பரமா பார்த்துருக்கேன். மகாபாரதத்தில் பிறந்திருக்கிறேன். அங்கே மகாபாரதம் நடக்கும்போது குருஷேத்திரத்தில் நான் இருந்திருக்கலாம். என்னவா இருந்திருக்கு நமக்கு என்ன தெரியாது. இந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க, நம்மளை பிறகு வச்சுட்டாங்க. ஆயனின் குரல் கேட்டு அணைந்து ஆடலாம்னு வந்து இல்லை. அப்படி பார்க்கும்போது தெய்வத்துடைய குரலை கேட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம். அன்றைக்கி மகாபாரதத்தில் நான் எங்கே பாத்திரத்தில் இருந்தேன், எந்த கேரக்டரில் இருந்தேன் எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் தூரம் கொடுத்து வர வச்சுட்டாங்க. துரியோதனனும் இங்கே இருக்கிறான், ஜெகனியும் இங்கே இருக்கிறான், தேவர்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நரர்கள் வந்து அசுரர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவர்களும் தூரம் கொடுத்து வர வச்சுட்டாங்கன்னா சர்வேஸ்வரன். அப்படி பார்த்த போது எனக்கு அப்படியே அந்த நேரம் கிருஷ்ண பரமாத்மாவை எப்போ நான் பார்க்கறேன். எப்போ பார்த்தேன்? இப்போ தான் பார்த்தேன். சாட்சா சர்வேஸ்வரன் அவங்க அன்னைக்கு பார்த்தாரு, யசோதைக்கு கொடுத்தாரு, அதை எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் அதை உண்டு கழிப்பு என்ன பண்ணோம், தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாலைக்கு வந்தாச்சு. ஏன்? உயிருக்கு மிஞ்சது எதுவும் கிடையாது. இந்த உயிரை காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்கு. இந்த உயிரை விட வேற பிரதானமானது உண்டா? அந்த உயிர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வேலை செய்துக்கிட்டு, இவ்வளோ ஆட்டம் பாட்டம் கூட்டம் எல்லாத்தையும் படித்து நீ ஆச்சா நானாச்சா பாருக்கிட்டு ₹1 சம்பாதிக்கிறது அந்த உயிர் தான், 6000 சம்பாதிக்கிறது அந்த உயிர் தான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அந்த உயிர் தான். அந்தந்த தேகத்துக்கு தகுந்தவாறு சம்பாதிக்குது. அப்படிப்பட்ட உயிரை, பெரிய இளஞ்சியற்ற உயிரை, உன்னை காத்துக்கிட்டு இருக்கிற உயிரை ஒரு நாளாவது நன்றி சொல்லணும். ஒரு நாளாவது நாம் பார்த்து நீங்கள் இவ்வளோ நேரம் செய்தீங்களே. சரி, அம்மா வயிற்றில் இருக்கிற போது 2 கை, 2 கால், மூக்கு, 2 கண், 2 வாய், ஒரு கண்ணு போயிட்டால் இன்னொரு கண்ணு இருக்குது, வாய் பேச முடியலனாலும் இன்னொரு கண்ணு பேச இருக்குது, மூக்கு 2 மூக்கு, ஒரு மூக்கில் அடைச்சிட்டாலும் ஒரு மூக்கில் மூச்சு வர மாதிரி இருக்குது, அப்படியே 2 மூக்கு அடைச்சிட்டாலும் வாயில் விடுற மாதிரி இருக்கிறாங்க. வாயில் இதெல்லாம் என்ன பண்ணுங்க? லட்சத்தை தெய்வம் படித்தாங்க. அங்கத்தை எடுத்துக்கிட்டா கோடான கோடி ஐஸ்வர்யங்களும் இதுக்குள்ளே பொதிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக லட்சணம் பொருந்திய இந்த உயிருக்குள்ள தெய்வம் வந்து குடிக்கிட்டு இருக்காங்க.